சமீபத்தில் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, ரேஷன் கார்டுகளை வந்து வழங்குறத கவர்மெண்ட் வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது குறித்து உங்கள் தகவல் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. முத்து, இது இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை கிடையாது. இப்போ புதிய ரேஷன் கார்டு கிடைக்காம வருஷ கணக்கில் மக்கள் காத்துட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ரேஷன் கார்டு கொடுக்காததுக்கு அரசு ஒரு காரணம் சொல்கிறாங்களா, அந்த காரணத்தை தான் நம்ம பார்க்கணும். அரசு சொல்கிற காரணம் என்ன, இது சரிபார்க்கறதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படி இப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் காரணம், உண்மையான காரணம் அது கிடையாது. இப்போது திமுக அரசு ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து மகளிருக்கு, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை தருவோம் நாங்கள். அப்புறம் என்ன சொன்னாங்க, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்ட்டு 1.25 கோடி பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க. மீதி அந்த 1.25 கோடி பேர் இருக்காங்க இல்லையா, 4.5 வருஷம் தகுதின்னு ஓட்டிட்டு இப்போ தேர்தல் வரப்போகுது இல்லையா. இப்போ சமீபத்தில் என்ன சொன்னாங்க, மீதி விடுபட்ட பெண்களுக்கு நாங்கள் வந்து இந்த உரிமை தொகை கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்கல்ல. அப்போ அந்த விடுபட்ட பெண்களும் உரிமை தொகை பெறணும் அப்படின்னா அதுக்கு ரேஷன் கார்டு முக்கியம் இல்லையா. இப்போ விண்ணப்பிக்கிற எல்லாத்துக்கும் நம்ம ரேஷன் கார்டு கொடுத்துட்டோம்னா அவங்களாம் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பாங்க. அதுக்கு இப்போ அரசு கொடுக்கணும் இல்லையா, அது ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் இல்லையா. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இப்போ திமுக அரசு என்ன பண்ணுது, புதிய ரேஷன் கார்டை கொடுத்தா தானே நீங்கள் விண்ணப்பிப்பீங்க, நாங்கள் அதையே தடுக்கிறோன்னு தடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே பிரதான காரணமாகவே இருக்குது. அப்போ இந்த ரேஷன் கார்டை வந்து வழங்காமல் தடுக்கிறதே ஆளும் தரப்பு தானே? ஆமாம் முத்து, இப்போ ஏற்கனவே அரசுக்கு பல நெருக்கடிகள் இருக்குது. இப்போ இந்த உரிமை தொகை வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவரும் பல முறை சொல்லிட்டாரு, மகளிரை வந்து திமுக அரசு ஏமாத்திருச்சு சொன்ன பிறகுதான் இப்போ விடுபட்ட மகளிருக்கே நாங்கள் தரோம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கே நகர்ந்துருக்காங்க. இப்போ அதை கொடுத்தா இன்னும் அரசுக்கு நிறைய நெருக்கடி இருக்குல்ல, ஏற்கனவே கடன் சுமை இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய திமுக அரசு மீது விமர்சனம் வைக்கப்படும் போது இன்னும் மகளிர் உரிமை தொகை கொடுத்தா அது அரசுக்கு இன்னும் நெருக்கடியாக தானே இருக்கும். நெருக்கடினா எந்த மாதிரி நெருக்கடி சொல்றீங்க? நிதி நிலையில சொல்றேன். இப்போ ஏற்கனவே கடன் நிறைய இருக்கு, கொடுக்கணும்ல, அரசு கொடுக்கணும்ல. ஓகே, அதுக்கான உங்ககிட்ட காசு வேணும், நிறைய சிக்கல் இருக்கு அரசுக்கு. அதனால இதை நம்ம இன்னும் ஒரு 6 மாதம் தானே இருக்கு, இதை நம்ம அப்படியே காலத்தை கடத்திட்டோம் அப்படின்னா, கொடுக்காம கடத்திட்டா மகளிர் யாரும் விண்ணப்பிக்க மாட்டாங்க, இது நம்ம கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிற காரணத்துக்காக இப்போ புதிய ரேஷன் கார்டை வந்து வழங்காம அரசு முடக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.